இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். இதே நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், இதே திரு ஸ்டாலினுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் என் மீது நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றம் அதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவு போட்டு நான் உச்சநீதிமன்றம் வரை சென்ற பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கு வந்தபோது வழக்கு போட்ட திமுக கட்சிக்காரர் வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க. நான் இல்லை, இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, என்னை பத்தி தவறுதலாக பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டதாக பகிரங்கமா பல இடத்துல பேசிட்டீங்க, சட்டமன்றத்திலையும் பேசி பதிவு செஞ்சு விட்டீங்க. அதனால நான் வாபஸ் பெற முடியாதுன்னு சொன்னேன். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏங்க வழக்கு தொடர்ந்தவரே திரும்ப பெறுறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? அவரு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். இது வரைக்கும் பேசின பேச்சு சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, அப்போ அதை காலங்காலமா அழிக்க முடியாது. அவன் அந்த வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் என் மீது போட்ட வழக்க நடத்துறேன்னு துணிவா சொன்ன கட்சி தான் அதிமுக. சொன்னேன், நடத்தினேன், நிரபராதி என்று உங்க முன் நிற்கிறேன்.